நான் உங்கள் எஸ்எஸ்ஆர் ராஜசேகர் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷேர் வாலில் நம்ம எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பைப் லைன் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து வேஸ்ட் லைன் பற்றி தான் வீடியோ பார்க்குறோம். வேஸ்ட் லைனில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஷங்கனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் எப்படி பண்ணணும், அது எப்படி பண்ணிட்ட பிறகு நம்ம பைப் லைன் பண்ணணுன்றது தான் அந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியுங்களா, இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து வேஸ்ட் லைனு வாட்டர் லைன் போட்டு முடிச்சிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து பாயிண்ட் வேஸ்ட் லைன் பாயிண்ட் வருது அங்கெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு உடச்சிடணும். அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே ஹோல்ஸ் அடிச்சு இதை உடச்சிருக்கோம் பாருங்க. இதெல்லாம் ஹோல்ஸ் அடித்து ஏற்கனவே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இங்கே தான் பைப் லைன் வரப்போகுதுன்ட்டு. இந்த பைப் லைன் வந்து முடித்த உடனே இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வாஷ் மிஷினுக்கோசம் நம்ம வந்து ஒன்னேகால் பைப்புக்கு நம்ம வந்து உடச்சிட்டேங்க. இதை உடச்சி எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டோம். இப்போ வந்து கரெக்டாக நம்ம வந்து இதில் வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டர் ப்ரூஃப் எப்படி பண்ணணுன்றது தான் இருக்குது. இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் டாக்டர் கெமிக்கலை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து இதில் வந்து கெமிக்கல் ஆட் பண்ணியிருக்கோம். பில்டிங் டாக்டர் வந்து நம்ம வந்து அதாவது பார்த்திங்கன்னா புல் வச்சு ஒரு இடத்துல வந்து நம்ம ஹோல்ஸ் அடித்து இதுக்கு உண்டான ஒரு இடத்த ஸ்லோப்பி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம வந்து ஒரு 0 லெவல் வச்சுருக்கோம். அதுதான் வந்து வெளியில் வந்து ஒரு ஒன்னேகால் பைப் வச்சு நம்ம ஃப்ளோர் லீக்கேஜ் ஆச்சுன்னா வெளியில் தெரியறதுக்கு ஒரு ஒன்னேகால் பைப்பை நம்ம விடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம அப்படியே வச்சு இந்த சைடில் வந்து ஹோல்ஸில் நம்ம வந்து ஸ்லோப்பிங் வச்சு கொடுத்துட்டோம். இதில் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பில்டிங் டாக்டர் கெமிக்கலை ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு புல் வச்சு நம்ம வந்து ஒரு டைல்ஸ் திக்னஸுக்கு ஸ்லோப்பிங் கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதே பில்டிங் டாக்டர் வந்து கெமிக்கலை நம்ம வந்து மிக்சிங் பண்ணி சிமெண்ட் பால் வச்சு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பில்டிங் ஷீட்டு, அதாவது ப்ரூஃப் ஷீட்டுன்னு சொல்லி ஒரு கெமிக்கல் வந்து அதே பிராண்டில் அதுக்கு மேலே லேயர் பண்ணிடுவோம். இது மட்டும் இல்லாமல் இந்த கார்னர்லாம் இது போல் வந்து நம்ம வந்து ஸ்லோப்பிங் வந்து ஒரு இதுமாரி வச்சு விடணும். இதுமாரி எதுக்கு வைக்கணும் பதிலாக அந்த கார்னரில் லீக்கேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து ஷங்கன் எவ்வளோ அளவுக்கு ஹைட் ஏற்றுறோமோ அந்த ஹைட்டுக்கு நம்ம வந்து இது போல் ஃபினிஷிங் பண்ணி ஒர்க்கை முடிச்சிடும். இதுமாரி பண்ணி முடிச்சிட்ட பிறகு தான் நம்ம அடுத்து இப்போ ப்ளம்பிங் பைப்பை நம்ம உள்ளே போடணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ப்ளம்பிங் பைப் எப்படி போடுறது, எப்படி நம்ம போடுறதுன்றது நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய்.